ஆத்தி சந்தன கட்ட பார்த்தா பம்பர் கட்ட கண்மா கடவுளே, எல்லாரும் நல்லா இருந்தா நான் நல்லா இருக்க முடியாது, பாத்துக்க. சரி போயிட வேண்டியதான். சாரி சாரி, நீங்க போங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க போங்க. இல்ல நீங்க போங்க. சரி சரி நானே போ. சாரி. இட்ஸ் ஓகேங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? அங்க என்ன பார்த்துட்டு இருக்கான் தம்பி? என்ன தேடுறீங்க? என்னப்பா வேணும்? அது வந்து சார், அவங்களுக்கு தான் ரொம்ப அவசரம். நீங்க அவங்ககிட்டயே ஃபர்ஸ்ட் கேளுங்க. அவங்க கிட்ட கேட்கணுமா? மேடம், என்ன வேணும் சொல்லுங்க. சார் ஆக்சுவலி என்னை விட அவருக்கு தான் கொஞ்சம் அவசரம். அவர்கிட்ட என்ன வேணும்னு கேளுங்களேன். என்னடா இது? இவளை கேட்டா அவனுக்கு அவசரம்ன்றா, அவனை கேட்டா இவளுக்கு அவசரம்ன்றான். அரே பகவான், அப்படி உங்க ரெண்டு பேருக்கு என்னதான் அவசரமா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. அடி பாவி, இதுக்கு தான் இவ்வளோ அவசரமா ஓடி வந்தாளா? சி, இதுக்கு தான் இந்த துடி துடிச்சானா? உங்க ரெண்டு பேருக்கு என்ன அவசரம்னு நல்லா புரியுது. அண்ணன் இப்படி திரும்பிக்கிறேன், வெக்கப்படாம அமௌண்ட் அப்படி வச்சுட்டு அதை எடுத்துட்டு போயிடுங்க. இந்த காலத்து பசங்களுக்கு பயம் இருக்கோ இல்லையோ, ஆனா வெக்க மட்டும். யோ, நான் இதுக்காக வரலையா? ஐயோ சாரி தம்பி, சாரிமா, இட்ஸ் மை மிஸ்டேக். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் இல்லையா? லவ்வர்ஸா? ஐயோ மறக்கணும் நினைச்சாதவரை ஞாபகப்படுத்திட்டாரு. என்னாச்சு சொல்லுங்கப்பா தம்பி, சொல்லுங்கப்பா தம்பி. ஐயோ, அங்க விட இங்க சவுண்ட் அதிகமா இருக்கே. மேடம் சொல்லுங்க மேடம், என்ன பிரச்சனை? ஐயோ ஐ அம் சோ சாரி. தம்பி நீயாச்சும் சொல்லுப்பா, என்னதான் பிரச்சனை? அப்பா சொல்ல வரான். சார், எனக்கு பிரேக்கப் ஆகி 4 நாள் ஆகுது சார். அது தெரியாம நீங்க வேற லவ்வர்ஸா அது இதுன்னு சொல்லி. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அண்ணன் சொல்லுப்பா, அண்ணன் நான் தீர்த்து வைக்கிறேன். அண்ணா போங்க அண்ணா. எங்கடா போக? மேடம் நீங்களா என்னன்னு சொல்லுங்களேன். உங்க பிரதரா என்ன நினைச்சுக்கோங்க. அண்ணா சொல்லுமா. எனக்கும் பிரேக்கப் ஆகி 4 நாள் ஆச்சு. அதான் அவனே சொல்லிட்டான்லம்மா. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை சொல்லுமா, அண்ணன் நான் தீர்த்து வைக்கிறேன். ஐயோ அண்ணா, நான் லவ் பண்ணது பிரேக்கப் பண்ணது இந்த பையன் இல்ல, அது வேற பையன். என்னடா சொல்றீங்க? அப்போ நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் வேற ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்கீங்க. ஆனா இப்போ அவங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணல. அரே பகவான், ஓ இட்ஸ் மை மிஸ்டேக், இட்ஸ் மை மிஸ்டேக். ஷபா. சரி, உங்க ரெண்டு பேருக்கு எப்படி பிரேக்கப் ஆச்சு? சரி 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 சரி, உனக்கு எப்படி பிரேக்கப் ஆச்சு? உனக்கு எப்படி பிரேக்கப் ஆச்சு? ப்ளீஸ் டெல் மீ. அண்ணா நீங்களே ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இல்ல நீங்களே ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இல்லங்க நீங்களே சொல்லுங்க. சரி ஓகே. சரி நானே சொல்றேன். இந்த ஒரு நாளுக்காக நான் 2 வருஷமா வெயிட் பண்ணிருக்கேன் அனிதா. ஸோ டக்குன்னு ஒரு 3 வார்த்தையில என் லவ்வை சொல்ல முடியாது அனிதா. தம்பி தம்பி தம்பி, என்னண்ணா அனிதா பொண்ணு போட்டோ இருக்குமா? அது எதுக்குண்ணா இப்போ? இல்லப்பா, அண்ணன் இமேஜினேஷன்ல நீ வர, ஆனா அந்த அனிதா பொண்ணு வரலையே. அவ வரமாட்டானே, இதுக்கப்புறம் அவ வரவே மாட்டா. இந்த வசந்த வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாலே, அவ இனிமே வரவே மாட்டானே. ஐயோ, இவவே திருப்பி ஆரம்பிச்சிட்டானே, இவனை எப்படி சமாளிக்க தெரியலையே. ஐயோ, ஐடியா கொடு பகவானே. இந்த பொண்ணு கரெக்டா இருக்கும் போலயே. தம்பி, அந்த மீதி பேலன்ஸ் கதையா நீ எடுத்து விடு, அண்ணன் நான் கேட்ச் பண்ணிக்கிறேன். உன் கண்ணை பார்த்து உன் கையை இப்படி பிடிச்சு
ஃபீல் பண்ணி ஹலோ மிஸ்டர், என் கையை பிடிச்சி கவிதை பாடினெல்லாம் போதும், ஸ்ட்ரெயிட்டா பிரேக்கப் சீனுக்கே வாங்க. ஏங்க அப்ப என் லவ் ஸ்டோரி? ஆனா பாருங்கண்ணா இந்த பொண்ணு. புரியுது, உங்க எல்லாருக்கும் அவசரம் இல்ல. இதே மாதிரி தான் அவசரப்பட்டு அனிதா விட்டு போனா. நான் 2 டேஸா நல்லா யோசிச்சிட்டேன். ஸோ லெட்ஸ் பிரேக்கப். பிரேக்கப்பா? ஏ அனிதா, ஜஸ்ட் ஃபார் ஃபன்ல? ஏய் ஃபன்னு சொல்றீ? ஐ அம் டன். என்ன சொல்ற அனிதா? பிரேக்கப் ஆற அளவுக்கு இப்ப நமக்குள்ள என்ன நடந்துச்சு? ஒரு தடவை கூட உங்ககிட்ட நான் சண்டை கூட போட்டது இல்லையே. சி, அதான் இங்க பிரச்சனையே. இல்ல எனக்கு புரியல. நீ 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 என்ன பிரேக்கப் பண்றதுக்கு ஒரு வேலிடான ரீசன் சொல்லு பாப்போம். ஒன்னு சொல்லு. ரீசனா? இத கேளு. ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட மாட்டேன், டாப் ஸ்பீட்ல பைக் ஓட்ட மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன். இவ்ளோ ஏன் கையை பிடிச்சி தேட்டர்ல ஒரு ரொமான்ஸ் கூட பண்ண மாட்டேன். அது வந்து கைய வச்சு பெரிய வெற்றி மாறர் இவரு. ஃப்ரேம பாரானிதா, ஷார்ட்ட பாரானிதான்ட்டு. இதெல்லாம் விடுறா. சட்டை போடாம ஒரு வீடியோ கால் பண்ண மாட்டேன், சண்டை போட்டா சாரி கேட்க வைக்க மாட்டேன், சந்தேகப்பட்டு போன் செக் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு பொண்ணோட பேசி என்ன பொசஸாவது பண்ணிருக்கியாடா? ஒரு கொரியன் சாங் கேட்க மாட்டேன், கோவத்துல கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், ஆபீஸ்க்கு லீவ் போட மாட்டேன். இவ்ளோ ஏன் வார வெள்ளிக்கிழமானா அம்மா கூட கோயிலுக்கு போற. எப்பா சாமி, இதோட முடிச்சுக்கலாம். அனிதா, நான் உன்கிட்ட நல்லா கேரிங்கா தானே இருந்தேன். கேரிங்லாம் இல்ல, சரியான போரிங். ஆல்ரெடி நான் உன்னை லவ் பண்ணி என் லைஃப்ல 2 months நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். லெட்ஸ் எண்ட் திஸ். குட் பை வசந்த். அனிதா அனிதா அனிதா. அரே பகவான், என்னப்பா இதெல்லாம்? குட் பை இருக்கிறதுக்கலாமா பொண்ணுங்க குட் பை சொல்லுவாங்க? What a என்ன good bad பண்றது? ugly story. இட்ஸ் மை மிஸ்டேக். ஐயோ தம்பி, பின்ன என்ன? ஆ, இந்த பொண்ணுங்களே இப்படிதான் ஆ. சீசனுக்கு ஏத்த மாதிரி பிரேக்கப் ரீசன்ஸா மாத்திட்டே இருப்பாளுங்க. ஹலோ மிஸ்டர், என்னவா? எல்லா பொண்ணுங்களையும் தப்பா சொல்லாதீங்க, ஓகே? உங்களுக்கு நடந்ததும் ஒரு வகையில கொடுமை தான். அதுக்குன்னு காலங்காலமா லவ் ஃபெயிலியர் ஆனா நீங்க மட்டுமே பிரேக்கப் சாங், பீப் சாங்னு பாடுவீங்களா? ஏன் நாங்களா பாடக்கூடாதா? யாரு வேணாம்னா நல்லா பாடுங்க, நானும் கூட சேர்ந்து ஃபீல் பண்றேன். ஐயோ வேணாம்ப்பா. ஏமா நீ ஸ்ட்ரைட்டா பிரேக்கப்புக்கே போயிடு. எனக்கு கடையில் நிறைய வேலை இருக்குது. ஹே, என்ன கௌதம் இதெல்லாம்? நீ தானே பின்னாடியே சுத்தி என்ன லவ் பண்ண வச்ச. இப்போ வந்து செட் ஆகாது பிரேக்கப்னா எப்படி? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீ தான் எதுவுமே பண்ணலையே, அதான பிரச்சனையே. வாட்? இல்ல, நீ எனக்கு பிடிச்ச மாதிரி இல்ல. பிடிச்ச மாதிரி இல்லையா? இல்ல, எனக்கு புரியல. அப்படி என்ன நான் தப்பா பண்ணிட்டேன்? சொல்லு. ஏதாச்சும் ஒரு விஷயம் என்ன பத்தி தப்பா சொல்லு. நீ இன்னும் என்னடி பண்ணணும்? தண்ணி அடிக்க விட மாட்டே, தம் அடிக்க விட மாட்டே, பொண்ணுங்க கிட்ட பேச விட மாட்டே, திவ்யா கூட நைட் அவுட் போகாத, ரம்யா கூட லாங் டிரைவ் போகாத, 1008 ரூல்ஸ் வேற. அட்லீஸ்ட் உங்ககிட்ட லேட் நைட்ல வீடியோ கால் பேசலாம்னா உங்க அப்பா இருக்காரு, நீ போன் எடுக்க மாட்டே. சரி, இதெல்லாம் விட்டு பரவாயில்ல. வீக்கெண்ட்ல ஜாலியா இருக்கலாமேனு தியேட்டருக்கு கூட்டின்னு போனா பாப்கார்னையும் பப்ஸையும் வாங்கி மாறி நல்லா வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்க. ஏதோ நல்ல பொண்ணு போல இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலான்னு மனசை தேத்துனா அங்க வச்சியே ஒரு செக்கு. கௌதம், எங்க அப்பா நீ அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி பிளேஸ்மெண்ட்ல நல்ல வேலை வாங்கினாதான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா? ஆத்தா, உங்க அப்பா ராமநாதன் உனக்கு நல்ல மாப்பிள்ளை மேட்ரிமோனில பார்த்து வச்சிருப்பான். நீ அவனே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. என்ன விட்டுரு. நோ கௌதம், இதெல்லாம் ரொம்ப தப்பு கௌதம். அதாண்டி நானும் சொல்றேன், நான் ரொம்ப தப்பு, பேட் பாய். யூ டிசர்வ் குட் பை. ஜூஸ் எடுத்துக்கிறேன். கௌதம் நில்லு. கௌதம். அரே பகவான், ఈ லோகத்தில் நீ லவ் பண்றதுக்கு வேற பையனே கிடைக்கலையாமா? என்னன்னா பண்றது? இட்ஸ் மை மிஸ்டேக். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். மிஸ்டர், அங்க மட்டும் என்ன வாழுதான்? கரெக்ட் தாங்க. ஆனா நான் உண்மைதான் லவ் பண்ணேன். அவ தான் என் லைஃப்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னால உங்களை மாதிரி ஈஸியா மூவ் ஆன் ஆக முடியல. அதனாலதான் அவ இல்லாத வாழ்க்கை எதுக்குன்னு சூசைட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணேன். என்னது சூசைடா? மிஸ்டர், யார் சொன்னா நான் மூவ் ஆன் ஆயிட்டேன்னு? நானும் சூசைட் பண்ணிக்கலாம் தான் இருக்கேன். ஏய், நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவ கூட சந்தோஷமா வாழவும் முடியல, தைரியமா சூசைட் பண்ணவும் முடியல. தூக்கம் வராம நைட் ஃபுல்லா அப்படியே உட்கார்ந்திருந்தேன். அப்பதான் தூக்கத்திலே வலிக்காம சாகலான்னு முடிவு பண்ணேன். அட பாவிகளா, அப்ப தூக்க மாத்திரம் வாங்க தான் இங்க வந்தீங்களா? முதல்ல வெளில போங்க ரெண்டு பேரும். அரே பகவான், அறிவியல் உங்களுக்குலாம் லவ் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கிறதுல, பிரேக்கப் பண்ண பின்னாடி யோசிக்கிறதுல, எதுக்கு எடுத்தாலும் அவசரம், எல்லாத்துலயும் தப்பா முடிவெடுக்கிறது. உங்களை வேணான்னு தூக்கி போட்டுங்களுக்காக நீங்க சாகணும். முட்டாள்.
உங்களை சார் அரே பகவான், சாரிப்பா, நானும் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். இட்ஸ் ஓகேண்ணா, இட்ஸ் அவர் மிஸ்டேக். இங்க பாருங்கப்பா, நம்ம எல்லாரும் லைஃப்ல ஒர்க்கு வாட்சும் தப்பான பஸ்ல ஏறி இருப்போம். நம்ம போக வேண்டிய ஏரியாக்கு அந்த பஸ் போகாதுன்னு கண்டக்டர் சொன்ன போதும் நம்ம என்ன ஓடுற பஸ்ல இருந்து புதிகா செய்யறோம். இல்ல அடுத்த ஸ்டாப்ல இறங்கி வெயிட் பண்ணி கரெக்டான பஸ்ல போறது இல்ல. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நமக்கான பஸ் வர வரைக்கும் நம்ம ஸ்டாப்ல நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சுத்தி பாருங்கப்பா, எவ்வளவு மெடிசன்ஸ் இருக்குன்னு. ஆனா எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மருந்து கொடுக்கணும்னு இந்த அண்ணனுக்கு தான் தெரியும். என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், காதல்ன்ற நோய்க்கு மருந்து காதல் தான். எஸ், லவ் இஸ் த மெடிசன் ஆஃப் லவ். உங்களுக்கான சரியான மெடிசன்ஸை நீங்க கண்டுபிடிக்க வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதை விட்டுட்டு தூக்க மாத்திரை போடுறேன்னு ஏதாவது யோசிச்சீங்க, உங்க 2 பேரும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. அப்ப நான் அண்ணனுக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ்ண்ணே, எங்களுக்கான மெடிசன் நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குட், போலாம். என்ன சப்போர்ட் இல்லாம நிக்குது? ஓ, அதுக்குள்ள மெடிசனை கண்டுபிடிச்சிட்டாங்க போலயே. தம்பி தம்பி, அண்ணன் கடையில் நிறைய வேலை இருக்கு, நீங்க போறீங்களா? ஓகே. இவனுங்கள. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஐயோ, வாங்க சீக்கிரம் போயிடலாம். யார்கிட்ட? ஜேகேடா. ஏங்க, அரியர்ஸ்லாம் இல்லை, நல்ல கம்பெனியில் வேலை இருக்கு. உங்களுக்கு ஓகேனா உங்க அப்பாட்ட வந்து பேசட்டுமா? என்ன பேசாம போறாங்க? ஏங்க ஏதாவது சொல்லிட்டு போங்க. குட் பாய்க்கு குட் பை சொல்ற பொண்ணு நான் இல்லைங்க. குட் பை? ஏங்க, அப்ப உங்களுக்கு ஓகேவா? மெடிசன்ஸ் எடுத்துக்கலாமா? அதெல்லாம் நிறையாவே எடுத்துக்கலாம். சரி, அப்ப வாங்க சீக்கிரம் போய் சேர்ந்து சூசைட் பண்ணலாம். அரே பகவான், இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாத்துலயும் அவசரம் தான். டேய், நான் சொன்ன மெடிசனே வேறடா. கொஞ்ச நேரத்துல நான் தப்பா நினைச்சிட்டேனே. இட்ஸ் மை மிஸ்டேக்.